ரொம்ப ரொம்ப சுவையான க்ரீமியான டெக்ஸ்சரில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழிஞ்சு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு 2 பச்சை மிளகா கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கலந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி 1 டம்ளர் சேர்த்து ஊற்றுனீங்கனாலும் தப்பில்லை. இதுலேருந்து 2 பச்சை மிளகாய் மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நெய்யும் கோல்ட் வின்னர் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், மிளகு, முந்திரி, ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, 4 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் மற்ற எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கோங்க. கருவேப்பிலை வந்து முந்திரி கலர் மாதிரி வரதான் கணக்கு, அப்போ சேர்த்துக்கோங்க. இது நல்லா அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த அந்த மிக்சரில் நல்லா பொரியட்டும். இந்த பால் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் போல் அது நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும். கொஞ்சமாக பால் சேர்த்து கடைசியாக கருவேப்பிலையும் இந்த ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து உள்ளே கொட்டி கிளறினீங்கன்னா சூப்பரான டெக்ஸ்சரில் உங்களுக்கு வெண்பொங்கல் ரெடி. இன்னும் கொஞ்சமாக இதில் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம அதில் நெய் கொஞ்சம் தான் ஊற்றணும். சூப்பராக இருக்கும். இப்போது பொங்கலுக்கு சாம்பார் செஞ்சுக்கலாம். 1 டம்ளர் துவரம் பருப்பு நல்லா கழிஞ்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி 2 கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பொங்கலுக்கு சாம்பார் காம்பினேஷன் எப்போவுமே வேறு லெவல் தான், செஞ்சு பாருங்கள். அது வேகட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு நல்லா வெடிக்கட்டும். சாம்பார்னாவே நம்மளுக்கு சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ஞாபகம் வரும். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். இந்தளவுக்கு நல்லா வணங்கினதும் வேக வச்ச பருப்புலேருந்து தக்காளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இன்னொரு தக்காளி என் பாப்பாக்காக எடுத்திருக்கேன், காரம் இல்லாமல் சாம்பார் வைக்க. இதில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள், சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது வந்து அதை நல்லா வணக்கிட்டு பருப்பு எடுத்து உள்ளே ஊற்றி நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து மல்லித்தூள் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் வெண்பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார் ரெடி. கொஞ்சமாக இதுலேயும் நெய் ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதோ வெண்பொங்கல், சாம்பார், மெதுவடை பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெதுவடை ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.